ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம குக்கிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட். பொதுவாக நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது அது சீக்கிரமாக கெட்டு போயிடும். சில சமயம் அதோட கலர் க்ரீனாக மாறிடும், இல்லைனா அதோடைய ஃப்ளேவர் மாறிடும். இந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் நமக்கு வரும். ஆனால் வெளியே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கும்போது அதில் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அதில் நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டிலையே 2-3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாத அளவுக்கு எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் ரொம்ப எளிமையான முறையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வீட்டிலே அரைச்சிக்கலாம். இன்றைக்கி நாம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்காக நான் இன்றைக்கி 500 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு தான் அதிகமாக எடுத்துக்கணும். இஞ்சி அதை விட கம்மியான அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். 500 கிராம் பூண்டுக்கு நான் இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன். நான் வீட்டில் 2 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன், அதான் எடுத்திருக்கேன். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில், கடலெண்ணெய் எது வேணால் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்திருக்கேன். இந்த கல்லுப்பை நாம் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதை ஆட் பண்ணிக்கணும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது சுத்தமாக தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல உப்பை நாம் வறுத்துக்கலாம். இந்த உப்பை 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கலாம். உப்பில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அதனால் நாம் அதை வறுக்காமல் சேர்த்துக்கிட்டோன்னா இதனாலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது லைட்டாக சூடாகிற அளவுக்கு முதல்ல வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாம் அந்த பேஸ்ட்டில் சேர்த்துக்கணும். மிக்ஸி ஜாரில் நான் இஞ்சியை சேர்த்துருக்கேன். இந்த மிக்சியில் சுத்தமாக ஈரம் இருக்கக்கூடாது. நல்லா கழுவி காய வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க யூஸ் பண்ணுங்கள். இஞ்சி அரைக்கும்போது 1-2 அரைப்படாமல் இருக்கும். அதுக்காக நான் முதல்ல இஞ்சியை சேர்த்து அரைச்சிக்கலாம். இஞ்சி லேசாக அரைப்பட்டுருச்சு. இப்போ இது கூட நம்ம பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா வறுத்து ஆற வச்சு வச்சுருக்கிற இந்த உப்பை சேர்த்துக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். தண்ணிக்கு பதிலாக நாம் இந்த ஆயில் ஊற்றி தான் அரைக்கணும். இப்போ இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக நாம் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இல்லைனா ஒரு கண்ணாடி ஜாரில் இதை நாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த கண்ணாடி ஜாரோ பிளாஸ்டிக் பாட்டிலோ எதுவாக இருந்தாலும் அது ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சி காய வச்சு அப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எடுத்து வைக்கும்போது நீங்கள் கை யூஸ் பண்ணி செய்யக்கூடாது, ஸ்பூனில் தான் எடுக்கணும். அந்த ஸ்பூனும் ஈரம் இல்லாத அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வாட்டி நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணும்போதும் ஒரு ட்ரையான ஸ்பூன் வச்சு தான் எடுக்கணும். கொஞ்சம் கூட ஈரம் படாமல் நம்ம ப்ராப்பராக இது மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் 2 அல்லது 3 மாதத்துக்கு இது தாராளமாக அதோட கலரோ ஃப்ளேவரோ மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக நல்லா வரும். இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.